ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவிக்கே டஃப் கொடுக்குற டேஸ்ட்டில் மஷ்ரூம் கிரேவி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ எல்லாம் போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கல் உப்பு சேர்த்து வதக்குங்க, சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இதை சேர்த்து நல்லா வதக்குங்க. அது கொஞ்சம் கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கழுவி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க காளானை சேர்த்துக்கோங்க. காளான் சேர்த்து மூடி வச்சுருங்க. காளான் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணியாக இருக்கும். காளான் வெந்துருச்சு, அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ஓகே அப்படின்னாக்கா அப்படியே நீங்கள் இறக்கி வச்சிடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிற வேண்டியதான். நமக்கு டேஸ்டியான காளான் கிரேவி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.